ஆகஸ்ட் 19ஆம் தேதி கேப்டனுடைய பிறந்த நாள். அதுக்கப்புறம்தான் விஜய் 2வது மாநாடு மதுரையில் நடக்குது. அந்த கேப்டனுடைய பிறந்த நாளுக்கு விஜய் வாழ்த்து சொல்லவே இல்லை. ஆனால் மாநாட்டில் மட்டும் அவர் ஃபோட்டோ கட் அவுட் வச்சுருக்கார். இது துரோகம் இல்லையா? ஒன்று. 2வது, கேப்டன் உயிரோடு இருக்கும் பொழுது, நல்ல முறையில் அவர் இருக்கும் பொழுது கேப்டன் கூட இவர் நெருக்கமாக இல்லை, பேசலை, பிடிக்கலை. 3வது, கேப்டன் உடல்நிலை சரியில்லாத இருக்கும் பொழுது கூட போய் சரியாக பார்க்கலை. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டார். கேப்டனால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் விஜய். ஆனால் இந்த விஜய் தின்ன வீட்டுக்கு துண்டகம் பார்க்குறவங்க சொல்கிறாங்கல்ல, புறமுதுகு குத்துறான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டைப்பு தான் இந்த விஜய். இந்த விஜயினுடைய கேரக்டர் என்னென்னா, அதிகமாக பேச மாட்டாப்படி, ₹1 தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாப்படி, கஞ்ச பிஷனேரி. 1. 5வது, இங்கே விஜய் கட்சியில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர் தான் முதல் மாநாட்டிலேருந்து இன்ன வரைக்கும் அவங்க தான் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கிட்டையும் உழைப்போடு செலவு பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் இன்னும் ₹1 போட்ட கிடையாது. புசி ஆனந்தன் அவன் ஒரு மது ஆளை வச்சுருக்கிறான், அதாவது சாராய ஆளை வச்சுருக்கிறான். அவனும் ஒரு பக்கா கேப் மாதிரி. ஓகேயா? இது மாதிரி இந்த ஆதவர்ஜினா வேறு ஒரு கட்சியில் இருந்துட்டு உடனே இங்கே வந்துட்டான். இருக்கிறவங்க ஒன்றுமே இல்லை. சரி விடு, கொள்கை கோட்பாடு ஆட்சி வரைமுறைன்னு இருக்கும். மக்களுக்கு நீ வந்தால் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறது ஆட்சி வரைமுறை இருக்கும். ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பித்தா அந்த ஆட்சி வரைமுறை ஒவ்வொருத்தரும் இருக்க வேண்டும், இருக்கும். உன்னுடைய ஆட்சி வரைமுறை என்ன? உன்னுடைய கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு என்ன? நீ வந்தால் மக்களுக்கு என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டால், பெரியார், எம்ஜிஆர், வெள்நோச்சியார், இது அவங்க முன்னோர்களப்பா. முன்னோர்களை வச்சு நீ வேலை செய்கிற. உன்னுடைய மக்களுக்கு என்னென்ன செய்ய போகிற? அதான் ஆட்சி வரைமுறை. உன்னுடைய ஆட்சியில் எப்படி ஒழுக்கம், அதுதான் கேட்குறோம். அது இல்லாமல் கட்சி ஆரம்பித்து வேஸ்ட்டு. உனக்கு ஓட்டு போடுறதும் வேஸ்ட்டு. நீ வந்தால் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேணும்? உங்கள்கிட்ட ஆட்சி வரைமுறையே இல்லையே, கொள்கை கோட்பாடும் இல்லை, எதுவுமே இல்லாத உன்னை சும்மா ஓட்டு போட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? தண்டத்துக்கு சொல்லு பார்க்கலாம். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது சொல்லுப்பா. நீ திராவிட கொள்கைங்கிற, தமிழ் தேசிய கொள்கைங்கிற. இது தமிழ்நாடு, இது தமிழர் தேசியம்தான் இங்கே பேச வேண்டும். திராவிடர் கொள்கை எதுக்கு பேசுகிற? எங்கள் நிலம் தமிழ் நிலமடா. இங்கு தமிழ் தேசியம் தாண்டா பேச வேண்டும், திராவிடன் வேண்டாடா. ஏற்கனவே ஒரு திராவிட மக்களுக்கு சுத்த புண்ணாக்கிட்டான். இப்போ நீ 2வது திராவிடனா? பெரியாரை ஏற்றிட்டு வரையா? பெரியாரே எங்களுக்கு மண். பெரியார் எங்கள் ஊருக்காரு கிடையாது, அவர் கர்நாடகா. எங்கள் ஊருக்காரங்க நிறையா பேர் இருக்கா. வஉசி கப்பலோட்டி இருக்கார், தீரன் சின்னமலை, இது மாதிரி நிறையா பேர் தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள நான் முதன்மைப்படுத்தி நீ கட்சி ஆரம்பித்தா கூட பரவாயில்ல அப்படிங்களா? நீ ஒரு பச்சோந்தி. உன்னை வர்ற ரசிகர் எல்லாம், மதுரை மாநாட்டில் வந்த ரசிகரும் சரி, விழுப்புரம் மாவட்டத்தில் வந்த ரசிகரும் சரி, உன்னை பார்க்கறது தான் வந்தாங்க, ரசிகராக வந்தாங்க. ஓட்டாக ஒரு அரசியலாக வரல. நீ 26ல் இந்த ரூப் ஸ்டார் நியூஸ் சேனலில் பார்த்துக்கோ. நீ தோக்க போகிற. இதுதான் நடக்க போகுது. நம்ம யாரும் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு வரவேற்கணும், அதுதான் தமிழர் பண்பாடு. ஆனால் நீ எதுவுமே இல்லை, தலையும் இல்லை, காலும் இல்லை, முண்டமும் இல்லாத ஒரு அரசியலுக்கு, ஒரு கட்சிக்கு நாங்கள் எதற்கு வாக்களிக்க வேண்டும்? எங்கள் நிலம் தமிழ் நிலமடா இது, எங்கள் நிலமடா இது. இங்கு தமிழ் தேசியத்தை பேசவனுக்கு மட்டும்தான் வாக்களிப்போமடா. ஆரியனுக்கும் கிடையாது, திராவிடனுக்கும் கிடையாது. கோ பேக் ஆரியன் திராவிடன்.